உடம்புல சுத்தமாக ரத்தமே இல்லை, ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது. மாத்திரை மருந்துன்னு சாப்பிடாம ஃபுட்லேயே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ எல்லாருடைய ஞாபகத்துக்கும் முதல்ல வர்றது இந்த சுவரொட்டி தான். ஆனால் இந்த சுவரொட்டியை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க். இதில் ஒரு 2 லேயர் இருக்கும். பிளட் லீக் ஆகாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா மேலே இருக்கிற லேயர் நல்லா கிரிப் ஆகிடும், உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணுங்க, ஆனால் கட் பண்ணிடாதீங்க. நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 15 போல சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச வத்தல், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பொடியா நறுக்குன 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்து கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், தனியா தூள், ஜீரகத்தூள், கறி மசால் தூள், பெப்பர் பவுடர் இது எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்குங்க. சுவரொட்டி சேர்த்து வதக்கிட்டு அதிகமாகவே தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 80% குக் ஆனதுக்கு அப்புறம் கத்தியை வச்சு கட் பண்ணீங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். பிளட்டும் லீக் ஆகாது. கட் பண்ணிட்டு செய்யாதீங்க, செஞ்சுட்டு கட் பண்ணுங்க. கிரேவி நல்லா திக்கானதும் மல்லித்தலைகள் சேர்த்துக்கோங்க. அனிமிக்கா இருக்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரெசிபியை சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.